Hello friends, today ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான வீடியோ சாட்டர்டே மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து டெய்லி ரொட்டீன் வீடியோ தான். பட் உங்களுக்கே தெரியும், எல்லா நாளும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரே மாதிரி போகாது. எல்லா நாளுமே நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த சாட்டர்டே நான் மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். காலையில் பசங்களுக்கு வந்து பாலும் பிஸ்கெட்டும் கொடுத்ததுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா சூடான இட்லி, நல்லா சூப்பரான சாம்பார், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் சட்னி. மார்னிங் டைமில் இந்த இட்லிக்கு சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்றத வந்து அடிச்சுக்க வேறு எந்த உணவுமே இல்லை. ஆதிலுக்கு வந்து இன்றைக்கி ஸ்கூல் இருக்கனால அவனுக்கு வந்து முட்டை சாப்பாடு கேட்டுட்டு இருந்தான். ஸோ அவனுக்கு பார்த்திங்கன்னா எக் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிட்ருக்கேன். ஆதிலுக்கு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி செய்யவே பார்த்திங்கன்னா என்னோடய மைண்டில் மதியானத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா காலையில், மதியானம், நைட்டு 3 நேரம் என்ன சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறதே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வேலையாக இருக்குது. என்னோடய ஸ்கூல் டேஸ்லாம் பார்த்திங்கன்னா அம்மா என்ன சாப்பாடுமா செய்யட்டும் அப்படின்னு கேட்பாங்க. நான் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒன்று செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக போயிருந்தேன். இப்போ அந்த சாப்பாடை யோசித்து செய்கிறதே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வேலையாக இருக்குது. இப்போ ஒரு குடும்ப பெண்ணாக, ஒரு அம்மாவா அந்த டென்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உணர்றேன். இன்றைக்கி நம்ம என்ன சாப்பாடு செய்யலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வயசாயிருமாட்டிருக்கு. சூப்பரான லன்ச் பார்த்திங்கன்னா ஆதிலுக்கு ரெடி ஆயிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வேலை பார்த்திங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா ஜூஸ் போட்டுட்ருக்கேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 10 ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா எனக்கு மட்டும்தான் ரோஸ் மில்க் போட்டிருந்தேன். மறுபடியும் இன்னொரு டைம் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப முடையாக இருந்துச்சு. ஸோ ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பவுண்டாக இருந்துச்சு. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதை ஊற்றிட்டேன், எனக்கு ரோஸ் மில்க் வச்சுட்டேன். மொபைல் பார்த்துட்டே அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டே பார்த்திங்கன்னா டைம் போனதே தெரில. டைம் பார்த்திங்கன்னா 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த டைமில் எல்லா வேலையும் முடிச்சிருப்பாங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த டைமில் தான் வேலை ஸ்டார்ட் பண்ணவே போகிறேன், க்ளீனிங் ஒர்க்லாம். இனி வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எல்லா வேலையுமே ஸ்பீடாக கடகடன்னு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து க்ளீனிங் மூட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சிங்க்லேயும் பார்த்திங்கன்னா பாத்திரம் கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஸோ ஆயில் பாட்டிலாம் எடுத்து நல்லா எல்லாத்தையும் வாஷ் பண்ணி அங்கேயே வச்சிடலாம். எண்ணெய் பாட்டில், இந்த உப்பு ஜாடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ண மாட்டேன். என்றைக்கு வந்து வேலை கம்மியாக இருக்கும் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அதை எடுத்து சட்டுன்னு கழுவி வச்சுருவேன். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒர்க்கு கம்மியாக இருக்க டைமில் இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணி வச்சிட்டோம்னா பார்க்குறதுக்கு கிச்சன் நீட்டாக இருக்கும். இந்த ஸ்டாண்டு கீழேலாம் நல்லா தொடச்சி விட்டதுக்கப்புறம் எப்படி முன்னாடி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோமோ அது மாதிரியே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்ஸ் வந்து நம்ம கிச்சனை நீட்டாக வச்சுட்டு அது வந்து மனசுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்மளோட கிச்சன் வந்து என்ன தான் கலைஞ்சிருந்தாலும் அதை வந்து நீட்டாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே தோணிகிட்டே தான் இருக்கும். இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்ம மனசுக்கு வந்து நிம்மதியாக இருக்கும். இப்போ இந்த ரேக் அடியில் இருக்க இடம்லாம் தொடச்சிட்டு, அந்த ரேக்கையும் தொடச்சிட்டு, அந்த பாட்டில்ஸ்லாம் நல்லா சுத்தமாக கழுவிட்டு இப்போ சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஒரு பாட்டிலில் பார்த்திங்கன்னா சுத்தமாக ஆயில் காலி ஆயிடுச்சு. அதை கூட பார்க்காம வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து ஃபில் பண்ணி வைக்கணும். கிச்சனோட கவுண்டர் டாப் சூப்பராக நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ கையோட இந்த சிங்கில் இருக்க பாத்திரத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எப்போல்லாம் பாத்திரம் கழுவுறோமோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சிங்கையும் சோப் போட்டு கழுவி விட்டிங்கன்னா சிங்க் பார்த்திங்கன்னா பளபளன்னு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி லன்ச் செய்கிற வேலையும் பார்த்திங்கன்னா இல்லை, ஹோட்டலில் வரும்போது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு லன்ச்சும் பார்த்திங்கன்னா வந்துடுச்சு. சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. நம்மளோட கிச்சனும் பார்த்திங்கன்னா நீட்டாக எல்லாமே க்ளீன் பண்ணியும் முடிச்சாச்சு. டைம் பார்த்திங்கன்னா 5 o'clock மேலே ஆயிடுச்சு. ஸோ நான் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு யாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கான என்னோடய மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போச்சு. என்னோடய ரொட்டீன் பார்த்திங்கன்னா டெய்லியும் இந்த மாதிரியே நடக்காது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி போகும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.